வணக்கம். நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தால் அதில் இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது: தேவன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவேனா என்ன அர்த்தம்? இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தேவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே வீற்றிருந்தோம். அப்போ அந்த நேரத்திலேயே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்தபடியே அவர் இந்த பூமியில் ஒவ்வொரு காரியங்களையும் சிருஷ்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிருஷ்டிக்கிறார். அவருடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த சிருஷ்டிப்பில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது. டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, அதே சமயத்தில் நிறைய விதமான உபகரணங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை உருவாக்குறவங்க ஒரு விதத்தில் அந்த சேர் உட்காரத்துக்கு பயன்படணும், அந்த மேஜை அந்த டேபிள் நம்ம ஏதாச்சும் புஸ்தகம் வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் சில பொருளுங்க வைக்கிறதோ வச்சு சாப்பிட்றதுக்கோ பயன்படணும். அப்படின்றத தாண்டி ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய சில கலைத்திறன்களை நம்ம அதில் பார்க்க முடியும். அதில் அவங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் செலுத்தி அதனுடைய வடிவமைப்பை இன்னும் கொஞ்சம் பார்ப்பதற்கு அழகான விதத்தில் அலங்கரிக்கிறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நான் சில வீடுகளுக்கு போயிட்டு அவர்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சோஃபாவினுடைய இரு பக்கமும் பார்க்கும் பொழுது யானை அதனுடைய தும்பிக்கை மூலமாக இப்படி வைத்திருக்கிறது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது அது வெறும் சோஃபா அப்படின்ற விதத்தில் மாத்திரமல்லாமல் உற்று பார்க்கும் பொழுது அந்த சில அமைப்புகள் மூலமாக அவர்களுடைய இருதயத்தை அதில் செலுத்தி அதற்கு ஒரு வடிவமைப்பை கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். சில விளக்குகளை பார்க்கும்பொழுது அது வெறும் விளக்குகள் என்று மாத்திரமல்லாமல் அதை கொஞ்சம் அலங்கரித்து அது ரொம்ப நல்ல விதத்தில் அவர்கள் ஒரு மீனினுடைய வடிவத்தையோ சில பறவைகளுடைய வடிவத்தையோ அந்த மாதிரி தந்து அந்த விளக்கை நல்ல விதத்தில் வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த விளக்கு என்பது வெறும் அது வெளிச்சத்தை தர ஒரு பொருளாக மாத்திரமல்லாமல் அது பார்ப்பதற்கு ஒரு அழகான விதத்தில் அதனுடைய வடிவமைப்பு இருக்கிறது. அந்த வடிவமைப்பு என்பது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் அதை உருவாக்குனாங்களோ அவங்களுடைய இருதயத்திலிருந்து அது வந்திருக்கு. அவங்களுடைய இருதயத்திலிருந்து அவர்கள் அந்த மாதிரி விதத்தில் அதை வடிவமைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தேவன் நம்மையும் அவருடைய இருதயத்தில் கொண்டு அவர் பல விஷயங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்முடைய வடிவமைப்பும் தேவனுடைய இருதயத்தில் ஒரு அழகான விதத்தில் இருக்கிறது. நாம் பல விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் துவக்கத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது அது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப சீரான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஏற்பட்டது. ஆனால் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக நானும் கூட வேதத்தை வாசித்திருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த வேதம் வாசிப்பது மிகவும் பிடித்திருந்தது. ஆரம்பத்தில் வாசிக்கிறப்போ ஆதியாகமம் புஸ்தகம்னா இதில் நிறைய படைப்பை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் என்பது நிறைய படைப்பை பற்றி கூறுகிற புஸ்தகம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மோசே மற்றும் ஆபிரகாம் இந்த மாதிரி ஆட்கள் வருகிறார்கள், இப்போ அவர்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் போகிறப்ப 10 கட்டளைகள் இருக்கு. அப்போ 10 கட்டளைகளை நான் கடைபிடிக்கணும், நான் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு நான் நல்லா கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கத்தில் ரொம்ப நல்ல ஒரு விதத்தில் இருக்கிறது போல தெரிஞ்சாலும், ஆனால் போக போக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது சில பாவத்திற்குரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில்
இடைப்பட்டதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த பாவத்திற்குரிய காரியங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் இடைப்படுகிறப்போ ஆரம்பத்தில் நான் எப்படி யோசிச்சேன்னா, இது ரொம்ப ஒரு சிறிய தவறு தான், இந்த விஷயம் வந்து என்னை ஒரு பெரிய விதத்தில் பாதிக்க போகிறது கிடையாது, அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறது மூலமாக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ பெருசாக பாதிக்கப்படாது. அப்போது அதை நான் ரொம்ப துச்சமாக பார்த்தேன். இது மாதிரி சிறிய சிறிய தவறுகள் வந்து நடக்கக்கூடும், இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம், அந்த மாதிரி விதத்தில் நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இந்த தவறு நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் இந்த தவறு செய்யாமல் வாழறதுக்கு முயற்சி பண்ணணும், எப்படியும் நான் வந்து பாவத்தை செய்யாமல் என்னுடைய கண்ட்ரோலில் என்னோட வாழ்க்கையை வைத்துக்கொள்ள முடியும், இந்த தவறு செய்யாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நான் வந்து அதை தவிர்க்கணும் என்று முயற்சி பண்ணும் பொழுது நான் ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. நான் அதை தவிர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஆனால் பல நேரங்களில் தொடர்ந்து என்னுடைய இருதயத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்போது இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்கணும்னு நினச்சாலும் நான் வந்து ஒரு பாவத்திற்குரிய மனுஷனாக இருக்கிறேன், ஆனால் இப்படி செஞ்சேன்னா மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை தப்பாக பார்ப்பாங்க, அவங்க என்னை வந்து ஒரு கெட்டவனாக பார்ப்பாங்க, அப்படின்னா நான் வந்து என்னை நல்லவனாக மாற்றிக்கணும், நான் வந்து இன்னும் நல்ல காரியங்களை செய்யணும், நான் இன்னும் நல்ல வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நல்ல ஆவிக்குரிய மனுஷனாக என்ன நான் காட்டிக்கணும் என்று நான் நினச்சேன். அப்போது இந்த ஒரு இருதயத்தோட நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னால் வேதம் என்னுடைய இருதயத்தை மிக தெளிவாக காண்பிக்கக்கூடிய என்னை உள்ளடக்கிய புஸ்தகமாக இருக்கிறதை என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் வேதத்தை பார்க்கும் பொழுது இது என்னோட இருதயத்தின் கண்ணாடி, இது நம்மளை பற்றி சொல்லுகிற புஸ்தகம் என்று நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேதத்தை பார்க்கும் பொழுது நான் என்னை அந்த வேதத்தில் பார்த்தேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கைக்குரியதாக இருக்கிறது. அப்போது உதாரணத்துக்கு நம்ம எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறப்போ அங்கே தேவாலயம் ரொம்ப அருமையான ஒரு விதத்தில் வெளிப்புறமாக இருக்குது, ஆனால் உள்ளே போய் பார்த்தார் அப்படின்னா நிறைய மிருகங்க, பறவைங்க, இந்த மாதிரி ரொம்ப அது வந்து அந்த தேவாலயத்தையே நாசம் பண்ணிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் உள்ளுக்குள்ளே இருந்தது. இயேசு அவைகளெல்லாம் விரட்டி அடித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த தேவாலயத்தை பார்க்கும் பொழுது என்னால் என்னுடைய இருதயத்தை அதில் கொஞ்சம் செலுத்தி பார்க்க முடிஞ்சது. நான் வந்து இந்த தேவாலயத்தை போன்ற ஒரு மனுஷனாக இருக்கேன். ஏன்னா வெளிப்புறமாக நான் வந்து என்னை ரொம்ப நல்ல விதத்தில் காண்பித்துக் கொள்ளணும், ரொம்ப நல்ல புனிதமான விதத்தில் காண்பித்துக் கொள்ளணும்னு நான் நினச்சாலும், ஆனால் என்னுடைய இருதயத்தின் பகுதி எப்படி இருக்கிறது, என்னுடைய உட்பகுதி எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த தாறுமாறான விதத்தில் அங்கே எப்படி அந்த மிருகங்கள் மற்றும் பறவைகள் அதனுடைய அந்த அந்த தேவாலயத்தினுடைய அது வந்து எப்படி கெடுத்து கொண்டிருந்ததோ அந்த மாதிரி என்னுடைய இருதயத்திலையும் நிறைய அசுத்தமான காரியங்கள் அது என்னுடைய இருதயத்தை வேறு விதமான திருக்குள்ளதாக அமைக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அப்போது நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் நல்லா வாழணும், நான் வந்து இன்னும் நல்லது செய்யணும், நான் வந்து இன்னும் நல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது, நான் அதன் மூலமாக என்னை ரொம்ப நல்ல விதத்தில் நான் வந்து தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு விரும்புகிறேன் அப்படின்றது கிடையாது. ஆனால் வேறு விதத்தில் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய இருதயத்தில் ஒரு அசுத்தமான மனுஷனாக இருக்கேன், அந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த விஷயத்தை நான் வந்து மறைத்து கொள்வதற்காக, அந்த விஷயத்திலிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் வந்து இன்னும் நல்ல புனிதமான விதத்தில், இன்னும் நல்ல ஒரு விதத்தில் நான் என்னை காண்பித்துக் கொள்ளுகிறேன். அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக தான் நான் என்னை பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நான் ஆரம்பத்தில் வாழ்கிறவனாக இருந்தேன். ஆனால் அது ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியது கிடையாது. அது நான் வந்து ஒரு அசுத்தமான மனுஷன், ஆனால் என்னை அந்த உள்புறமான காரியத்தை நான் என்னை மறைக்கிறதற்காக வெளிப்புறமாக என்னை நான் நிறைய அலங்கரித்து கொள்கிறேன் அப்படின்றதுக்குரிய பொருளாக தான் அது இருக்குது. அப்போ இந்த வெளிப்புறமான அலங்காரம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா தேவன் வெளிப்புறமான அலங்காரத்தை பார்க்கிறவர் கிடையாது, தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தான் தேவன் சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களாக அவர் அதை தான் எனக்கு காட்ட விரும்புகிறார். நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாகமான் படைத்தலைவர் வருகிறார். நாகமான் படைத்தலைவர் அவர் ரொம்ப ஒரு பராக்கிரமசாலி என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பராக்கிரமசாலினா அவருடைய கையில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பட்டயம் இருந்திருக்கும், அவர் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஆடைகளை உடுத்தியிருப்பார், நல்ல கேடகத்தை வைத்திருப்பார். ஆனால் அதே நபரை வேதத்தில் வேறு விதத்தில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா அவர் ஒரு குஷ்டரோகி. அப்படின்னா அவர் வெளிப்புறமாக எந்த அளவுக்கு தன்னை பராக்கிரமசாலியாக காட்டுகிறாரோ அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எடுத்துவிட்டு அவரை அவர் பார்க்கும் பொழுது அவர் ஒரு குஷ்டரோகி, அவர் ஒரு அசுத்தமான நபர் என்று அவரால் பார்க்க முடியும். அப்போ நாகமான் தான் ஒரு அசுத்தமான நபர், அதை அவர் வந்து மற்றவர்களுக்கு காண்பித்து கொள்ள விருப்பப்பட மாட்டார்.
அதனால் அவர் தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக வெளிப்புறமாக அவர் தன்னை ரொம்ப அலங்கரித்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நான் வந்து என்னை இந்த மாதிரி குஷ்டரோகின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்னை பார்த்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை. நான் நிறைய ஃபுல் ஸ்லீவ்ஸ் மாதிரி போட்டு என்னை நான் வந்து அலங்கரித்து கொள்ளணும். அப்போது அவர் வெளிப்புறமாக தன்னை என்னதான் பராக்கிரமசாலியாக அலங்காரம் செய்து அவர் காண்பித்தாலும் ஆனால் அது ஒரு உண்மையான தோற்றம் கிடையாது. ஏனென்றால் அது அவருடைய ஒரு பலவீனமான காரியத்தை அவர் மறைத்து கொள்வதற்குரிய தோற்றமாக தான் இருக்கிறது. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த நாகம்மான் படைத்தலைவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதன் மூலமாகவும் என்னால் என்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி பார்க்க முடிஞ்சது. அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமும் கூட உள்புறமாக நாம் வந்து ஒரு பலவீனமான மனுஷங்களாக பாவத்தை உடைய மனுஷங்களாக இருக்கிறோம். ஆனால் அதை மறைப்பதற்காக வெளிப்புறமாக ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து நாம் காட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு சபைக்கு போகும் பொழுது நல்ல ஒரு பைபிளை கையில் எடுத்துகிட்டு நான் போவேன். மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல தாழ்ந்த விதத்தில் நான் வாழ்த்துதல் சொல்லி, ஸ்தோத்திரங்கய்யா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மற்றவங்க பார்க்குறப்ப எப்படி நினைப்பாங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷர், ரொம்ப நல்ல விசுவாசமான மனுஷர். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதானா? எனக்கு தெரியும். சில மனுஷங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்கள பார்க்குறப்ப வெறுப்பாக இருக்கும். சில நேரங்களில் போதகர்களை பார்க்கும் பொழுது போதகர்கள் வந்து என்னை சரியாக கண்டுக்க மாட்டுறாங்க அப்படி நினைக்கிறப்ப எனக்குள்ள ஒரு வெறுப்பு உணர்ச்சி. நல்ல சபைக்கு செய்கிறவங்களாம் தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து நல்ல சபைக்கு இன்னும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து மற்றவங்க என்னை கவனிப்பாங்க. அந்த மாதிரி விதத்தில் ஒரு நோக்கத்தோடு நான் வந்து இன்னும் முயற்சி பண்ணி நான் சபைக்கு செய்யணும். நான் நினைக்கிறது நான் நல்லா சபைக்கு செய்கிறேன், நான் நல்லா இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப நல்ல விதத்தில் என்னை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி. ஆனால் அதனோட உண்மையான நோக்கத்தை என்னோட இருதயத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது அது என்னுடைய ஒரு பொல்லாங்கான காரியத்தை மறைப்பதற்காக நான் போடுகிற ஒரு அலங்காரமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு முன்பாக அது அசுத்தமான காரியமாக தான் இருக்கிறது. ஏன்னா தேவன் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதம் என்பது வெறும் ஒரு இதிகாச புஸ்தகம் கிடையாது. அது வரலாறை கூறக்கூடிய புஸ்தகம் கிடையாது. அதே சமயத்தில் மோசே மற்றும் ஆபிரகாம் இவர்களுடைய சரித்திரத்தை கூறுகிற புஸ்தகமும் வேதம் கிடையாது. அதே சமயத்தில் 10 கட்டளைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையே நமக்கு உணர்த்த விரும்புகிற புஸ்தகம் வேதம் கிடையாது. ஆனால் வேதம் என்பது நம்மை மையமாக கொண்டுள்ள புஸ்தகம், நம்முடைய வாழ்க்கையை மையமாக கொண்டுள்ள புஸ்தகம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு தெள்ளந்தெளிவாக காட்டக்கூடிய புஸ்தகமாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தினுடைய பல பகுதிகளை நாம் வாசித்து நம்முடைய இருதயத்தை அதிலிருந்து வெளிப்படுத்தி பார்த்தோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மையான துவக்கத்தை நம்மால் கண்டறிய முடியும். ஏனென்றால் அந்த ஒரு இருதயத்தை நாம் பார்த்தால்தான், தேவனுடைய கண்கள் மூலமாக நம்முடைய உண்மையான இருதயத்தின் நிலையை நாம் பார்த்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக தேவன் மூலமாக வழிநடத்தப்படக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க முடியும். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்து கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக அந்த ஸ்திரீ தவறு செய்வதற்கு முன்பாக அவள் தான் தவறு செய்து பிடிபடுவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த தவறை செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த தவறை செய்து அவங்க பிடிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஸ்திரீ பிடிபடுவதற்கு முன்பாக நான் வந்து இந்த தவறு செய்தாலும் ஆனால் இதை மற்றவர்களுக்கு பெரிய விதத்தில் தெரியாதவாறு நான் செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு சிந்தனை அவங்க வைத்திருக்கிறாங்க, என்ற ஒரு பொல்லாங்கான எண்ணத்தை அவங்க வைத்திருக்கிறாங்க. அதை வைத்து அவர்கள் தொடர்ந்து முற்படுறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்க பிடிபட்டுட்டாங்க. இப்போது அந்த ஸ்திரீயை நான் ஆரம்பத்தில் பார்த்தபோது எப்படி யோசிச்சேன்னா, இந்த ஸ்திரீ ரொம்ப ஒரு மோசமான ஸ்திரீ, இந்த மாதிரி ஸ்திரீலாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பைபிளில் ஏன் இப்படிப்பட்ட ஸ்திரீகளை பற்றிலாம் போடப்பட்டிருக்கு? அப்போது அந்த ஸ்திரீயை யார் வந்து நியாயம் தீர்த்து இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போனாங்களோ அவங்களை போன்ற ஒரு இருதயம் எனக்கு இருந்தது. ஆனால் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க தான் என்னால் பார்க்க முடிஞ்சது, எனக்கும் அந்த ஸ்திரீயினுடைய சிந்தனைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா பல நேரங்களில் எனக்கும் பொல்லாங்கான சிந்தனைகள் வருகிறது, பல தீய நோக்கங்கள் வருகிறது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது பேராசை மற்றும் பொறாமை போன்ற இருதயங்கள் அதிகமாக வருகிறது, இச்சை போன்ற இருதயங்கள் அதிகமாக வருகிறது. ஆனால் நான் வந்து இது மற்றவர்களுக்கு தெரியாமல் நான் பார்த்து கொள்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தேவனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்கிற வரைக்கும், தேவனுக்கு தெரியாமல் ரகசியமாக இதை நான் வைத்து கொண்டால் பிரச்சனை கிடையாது என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நானும் கூட பல்வேறு நேரங்களில் அந்த பேராசையின் விளைவாக, அந்த பொறாமையின் விளைவாக நிறைய தவறான காரியங்களை செய்கிறதை நான் பார்த்தேன். ஆனால் தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர் என்பதனால் தேவன் அந்த ஸ்திரீ, பொல்லாங்கான ஸ்திரீ,
அவர்களுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுதும் சரி, என்னுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுதும் சரி, அவருடைய கண்களுக்கு பொல்லாங்கானவர்கள் என்பதுதான் நிலையானது. ஆனால் நான் அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ரொம்ப நல்ல விதத்தில் என்னை நான் அலங்காரம் செய்து நான் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு நல்ல மனுஷனாக போய் என்னை காண்பிக்க நான் விரும்புவேன். ஆனால் தேவன் அதை பார்க்கிறவர் இல்லை. தேவன் என்னோட இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ தேவனுக்கு முன்பாக எப்பொழுது என்னோட இருதயம் இந்த அளவுக்கு ஒரு பொல்லாங்கான இருதயம், இந்த அளவுக்கு ஒரு மோசமான இருதயமாக இருக்கு, இந்த அளவுக்கு பலவீனமான இருதயமாக இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேனோ, அப்பொழுதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்தான செயலை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்திரியை நோக்கி இயேசு என்ன சொல்லுகிறார்? உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருத்தவர்கள் எங்கே? யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருக்கவில்லையா? அப்பொழுது அந்த ஸ்திரீ, இல்லை ஆண்டவரேன்னு சொன்னாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்னார். அப்பொழுது அந்த ஸ்திரீயை நோக்கி இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார்னா, அப்போ என்னை நோக்கியும் இயேசு இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார் என்பதை என்னால் பார்க்க முடிஞ்சது. இயேசு என்னை பார்த்தும் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருப்பதில்லைன்னு சொல்றாரு. நான் ரொம்ப பொல்லாங்கான மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கான இருதயம் எனக்குள்ள இருக்கு. ஆனால் இயேசு என்னை பார்த்து நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் பாவத்திற்குள்ளாக இருப்பதை இயேசு விரும்பவில்லை. நான் அந்த பாவப்பட்ட ஒரு அசுத்தமான இருதயத்தை உடைய மனுஷனாக இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அவர் என்னை பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். அவர் என்னை பாவத்தை ஜெயித்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். அவருடைய இருதயத்தை தந்து என்னை அவர் வழிநடத்த விரும்புகிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினதற்கு முன்பாகவே அவர் நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்திருந்தார். எப்படி பல்வேறு மக்கள் இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்களை உருவாக்கும் பொழுது அவர்கள் ஒரு இருதயத்தை வைத்து கொண்டு அந்த இருதயத்தை ஒரு அலங்காரமாக அந்த பொருள்களில் அவர்கள் காண்பிக்கிறார்களோ, சில மேஜைகள், சில விளக்குகள், அதை நல்ல வடிவமைத்து ஒரு யானையினுடைய வடிவமைப்பு, ஒரு பறவையினுடைய வடிவமைப்பு, ஒரு மீனினுடைய வடிவமைப்பு, அந்த மாதிரி அவர்கள் அதை நல்ல அழகிய விதத்தில் அவர்கள் காண்பிக்கிறார்களோ, தேவனுக்குள் நாமும் கூட மிக அழகான ஒரு வடிவத்தோடு இருக்கிறோம். தேவன் அந்த இருதயத்தை வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை அந்த வாரை வழிநடத்த விரும்புகிறார். அந்த அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய சாயலை எப்பொழுது வேதத்திலிருந்து நாம் கண்டறிகிறோமோ, அப்பொழுது நம்மால் தேவன் மூலமாக வழிநடத்தப்படுகிற அந்த அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதை குறித்ததான காரியங்களை அடுத்த பகுதியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.